ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ரேசன் அரிசி புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனும் 1/4 ஸ்பூனு சீரகமும் சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டும் சின்ன சைஸ் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசைக்கல் நல்லா சூடானதும் 2 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசையை விட கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியும் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டேன். இப்போ 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு திருப்பி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இப்படி நல்லா கலர் மாறி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த அடை தோசைக்கு சட்னியோ தொட்டுக்கவோ எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.